ஸோ வெல்கம் மாமே. சூப்பர்மேன் 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 இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு ஹைப்பா இருக்கு. சிம்பிளா நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே சூப்பர்மேனை பத்தி சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க. இப்ப நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா உங்களுக்கு அயன்மேன் தெரியுமா, பேட்மேன் தெரியுமான்னு கேட்டா என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க, மொபைல் யூஸ் பண்ணியே பைத்தியமா போயிட்ட, ஒழுங்கா போயிரு சுத்தனியை பிடிச்சி மூஞ்சில ஊதிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுவே எங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா சூப்பர்மேனை பத்தி தெரியுமான்னு கேட்டா, அடா அந்த பையனா ரொம்ப நல்ல பையனாச்சு, ஆனா என்ன பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே சின்ன புடி வாண்டா இருக்கட்டும் இல்ல பெரியவங்க எல்லாருக்குமே சூப்பர்மேனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர்மேன் நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஆழமான சூப்பர் ஹீரோ. நாளைக்கு சூப்பர்மேனோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ரிவ்யூ வீடியோவா தான் போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா ரிவ்யூக்கு முன்னாடியே சூப்பர்மேனை பத்தி பேசினா இன்னும் கொஞ்சம் வெறியேற்றுற மாதிரி இருக்கும்ல. சோ அதுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ. இன்னைக்கான இந்த வீடியோல சூப்பர்மேனுக்கான பவர்ஸ் அப்புறம் எபிலிட்டிஸ் இதெல்லாத்தையும் மொத்தமா பாக்குறது மட்டும் இல்லாம காமிக்ல சூப்பர்மேனுக்கு முதல்ல என்ன மாதிரியான பவர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, அப்புறம் எப்படியெல்லாம் சூப்பர்மேனுக்கு பவர்ஸை அதிகப்படுத்தினாங்க, சூப்பர்மேனை காமிக்ல காட் லெவல் பீங்கா காட்டுறதுக்கு சூப்பர்மேனுக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, இப்போ நம்ம நியூ சூப்பர்மேன் மூவில பார்க்க போற நம்ம சூப்பர்மேனுக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்ப நான் சும்மா விளையாட்ட அவங்க கிட்ட சூப்பர்மேனோட பவர்ஸ் எல்லாம் என்னென்னு உங்கள்ட்ட கேட்டுன்னு வைங்களேன். புல்லட்டை விட ஃபாஸ்டா பறக்கக்கூடிய ஒரு ஆளு, ட்ரெயினை விட பயங்கர ஸ்பீடா ஓடுவாரு, சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, இது கூடவே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் உங்களை நிறைய பேர் சொல்லுவீங்க. இங்க நம்ம சூப்பர்மேனோட பவர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர்மேனோட ஆரிஜின் பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த சூப்பர்மேனை ஜெரி சாகுவல், ஜோஸ் கேஸ்டர் அப்படின்ற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த ஒரு சூப்பர்மேனை உருவாக்குறாங்க. இவங்க தான் சூப்பர்மேனுக்கான ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ். சரியா 1938 காமிக்ஸ்ல தான் நம்ம சூப்பர்மேன் முதல்ல அறிமுகப்படுத்தப்படுறாரு. காமிக்ல சூப்பர்மேனோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இந்த மாதிரி சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும், அவரால் சிம்பிளா காரை தூக்க முடியும், சூப்பர் ஸ்பீடா ஓடிட்டே அப்படியே ஜம்ப் பண்ணுவாரு. ஆரம்பத்துல காமிக்ல அவருக்கு பறக்கிற சக்தி எல்லாம் கிடையாதுங்க, சூப்பர் ஸ்பீட்ல ஓடிக்கிட்டே டக்குன்னு அந்த டைம்ல ஜம்ப் பண்ணுவாரு. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணி தான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. அப்போலாம் அவரால் பறக்க முடியாது. சிம்பிளா அந்த காமிக்ல நம்ம சூப்பர்மேனை ஒரு கிரவுண்ட் லெவலான கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த சூப்பர்மேனுக்கு கிரியேட்டர்ஸ் எல்லாம் மாறதான் சூப்பர்மேனுக்கு ஏத்ரா அடிச்சு ஏத்துறான்ற மாதிரி பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை கூட்டிட்டே போயிருப்பாங்க. ஒரு கிரியேட்டருக்கும் கண்டிப்பா தனித்தனியான யூனிக்கான திங்கிங் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த சூப்பர்மேனுக்கு பயங்கரமான பவர்ஸை ஏற்றி விட்டுருப்பாங்க அந்த டைம்ல. இங்க இருந்து தான் 1950s to 60s காமிக்ஸோட சில்வர் ஏஜ் ஆரம்பிக்குது. இந்த டைம்ல சூப்பர்மேனுக்கு முக்கியமா கொடுக்கப்பட்ட பவர்ஸ்னா அதுல கண்டிப்பா ஓவர் டைம் என்ஹான்ஸ்டு சென்சர்ஸ், எக்ஸ்ரே விஷன், அப்புறம் இந்த ஹீட் விஷன் எல்லாம் சூப்பர்மேனுக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பர்மேன் பேர் மட்டும் வச்சா பத்தாது, சூப்பர்மேனா பவர்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பரா இருக்கணும்னு காட் லெவல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த காமிக்ல ஸ்பேஸுக்கு போயிட்டு பிளானட்டையும் மூவ் பண்றது, லைட்டை விட பயங்கர ஃபாஸ்டா இருக்குது, ஸ்பீட்னா அந்த டைம் காமிக்ல சூப்பர்மேன் அடிச்சுக்க ஆளே இல்ல. பிளாஷ் எல்லாம் தம்பி ஓரமா போப்பா கியூல வாப்பான்னு சும்மா தூக்கி போட்டு சாத்திட்டு போயிட்டே இருப்பாருங்க. அந்த அளவுக்கு மனுஷன் சரியான ஸ்பீடு. இந்த சில்வர் ஏஜ் காமிக்ஸ்ல நம்ம சூப்பர்மேனை பயங்கர காட் லைக் பவர்ஸ் உள்ள ஒரு ஆளா காட்டினது மட்டும் இல்லாம எல்லோ சோலார் ரேடியேஷன் மூலமா தான் இவருக்கு பவர் கிடைக்குது. ஸோ அந்த சூரியன்ல இருந்து தான் தன்னோட சக்தியை எடுத்துக்கிறாரு. அதனாலதான் இவர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் காமிக் இருக்குல்ல, அதுல இவர் இந்த மாதிரி கிரிப்டோனியன், அதனாலதான் நம்ம சூப்பர்மேனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இது கூடவே இந்த ஸ்பீடெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஆனா இப்போங்க சரியா இந்த காமிக்லாம் வளர்ந்த காலகட்டத்துல, அதாவது சில்வர் ஏஜ் ஆஃப் காமிக்ஸ்ல நம்ம சூப்பர்மேனை சோலார் ரேடியேஷன் மூலமா தான் பவர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பானுங்க. இதுக்கப்புறம் போதுண்டா சாமி தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு சூப்பர்மேனுக்கு ஒரு சக்தியா ஆட் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த சூப்பர் பிரீத், அதாவது சூப்பர்மேன் ஊதுனா மட்டும் போதும், எதுவுமே பண்ண வேணாங்க, வாயால ஊதுனா மட்டும் போதும், எனிமீஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுவானுங்க. இது ஒரு சூப்பர் பிரீத்தை வச்சு மட்டுமே அவரால் ஸ்பேஸ்லயும் சர்வைவ் ஆக முடியும். கிரிப்டோனைட்லயே வகையா ரகரகமா ஏக்கச்சக்கமான கிரிப்டோனைட் இருக்கு. நீங்க இது வரைக்கும் பச்சை கலர் ஜிங்குச்சான்னு ஒரு கிரிப்டோனைட் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க ஒன்னும் ஒரு கலர்ல இருக்கும், ஒன்னுக்கும் டிஃப்ரெண்டான பவர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரிப்டோனைட்ஸை இந்த ஒரு காமிக்ல காட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த சில்வர் ஏஜ் ஆஃப் காமிக்ஸ்ல ஒரு கிரிப்டோனைட்டும் ஒரு கலர்ல இருக்கும். அது எல்லாத்துக்குமே ரொம்ப வித்தியாசமான சக்தி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்றேன். ஆனா இந்த சில்வர் ஏஜ் ஆஃப் காமிக்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம்ல காமிக் எல்லாம் பயங்கர வளர்ச்சியில இருந்துச்சுல. இந்த டைம்ல காமிக் தான் சூப்பர்மேன், சூப்பர்மேன்னா காமிக். அந்த அளவுக்கு காமிக்னாலே சூப்பர்மேன் ஆச்சுக்க ஆளுங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப இருக்க சின்ன பசங்க எல்லாம் இந்த சூப்பர்மேன் காமிக் மேலதான் பயங்கரமான பைத்தியமா இருந்திருக்கானுங்க. என்னதான் ஒரு பக்கம் சூப்பர்மேன் காமிக்ஸ்க்கு இவ்வளவு பயங்கரமான ஃபேன் பேஸ், பயங்கரமான ஹைப் இருந்தாலும் இதுக்கு இன்னொரு பக்கம் பயங்கர ஆப்போசிட்டா அந்த சூப்பர்மேன் காமிக்ஸை ஒரு பக்கம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தானுங்க. இவ்வளவு ஏங்க அந்த காலத்தை விடுங்க, இப்ப கூட இந்த சூப்பர்மேன் மூவிக்கு அவ்வளவு பயங்கரமான ஹேட்டை பரப்பிட்டு இருக்கானுங்க. ஹேட்டை பரப்புறது தானங்க இன்டர்நெட்டோட கலாச்சாரமே.
அந்த டைம்ல காமிக்ல காட்டின நம்ம சூப்பர்மேனுக்கு ஏன் இவ்வளோ ஹேட் இருந்துச்சு அப்படின்றத பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த சிகப்பு கலர் ஜிங்குச்சான் மஞ்சள் கலர் ஜிங்குச்சான் இருக்கிற கிரிப்டோனைட்டோட சக்தி எல்லாம் என்னென்னு மொத்தமா பாத்துருவோமா? இந்த காமிக்ஸ்ல எல்லாம் மொத்தம் 4 கிரிப்டோனைட்டை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. அதுல முதல்ல பார்த்தோம்னா ரெட். சீரியஸாவேங்க, இங்க நம்ம சூப்பர்மேன் ரெட் கிரிப்டோனைட்டை யூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் இந்த மாதிரி ஒரு டிராகனாவே மாறிடுவாரு. டிராகன்னா உடனே நம்ம டிராகன் மூவில வர்ற மாதிரி மாறிடுவாருன்னு கேட்காதீங்க, உண்மையாவே டிராகனா மாறிடுவாரு. இதுவே கோல்டு கிரிப்டோனைட் பக்கத்துல தப்பி தவறி கூட போக கூடாது. கிரீன்னா கூட அவரோட சக்தியை கொஞ்ச நேரத்துக்கு தான் கம்மியாக்கும், அவர் உடம்புல இருக்க பவர்ஸை கொஞ்ச நேரத்துக்கு தான் உறிஞ்சி எடுக்கும். ஆனா அந்த கோல்டு இருக்கானே ரொம்ப மோசமானவன், ஃபுல் பவரையும் மொத்தமா ட்ரெயின் ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான கிரிப்டோனைட் தான் இந்த ஒரு கோல்ட் கலர் கிரிப்டோனைட். இந்த மாதிரி ஒரு கிரிப்டோனைட்டுக்குமே ஒரு சக்தி ரைட்டுங்க. சூப்பர்மேனோட பவர்ஸை இவ்வளவு பயங்கரமா காமிக்ஸ்ல காட்டினதுக்கு அப்புறம் அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பர்மேனோட லைவ் ஆக்ஷன் மூவி வருது. காமிக்ல நீங்க என்னடா சூப்பர்மேனை பெரிய ஆளா காட்டுறது, நாங்க இப்போ பண்றோம் பாடுறா சூப்பர்மேனுக்கு செய்க அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர்மேனுக்கான ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் மூவில நம்ம சூப்பர்மேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அப்படியே ரிவர்ஸ்ல சுத்த விட்டுருப்பாரு. உலகத்தை அப்படியே ரிவர்ஸ்ல. அதுவும் அவர் எதுக்கு பண்ணிருப்பாருன்னா இந்த ஒரு மூவில லாஸ் லைன் இறந்து போயிருவாங்க. ஸோ அவங்க திரும்பவும் உயிரோட கொண்டு வர்றதுக்காக நம்ம சூப்பர்மேன் அந்த உலகத்தையே ஆப்போசிட்டா சுத்த வச்சிருப்பாரு. ஏன்னா இங்க எத்தனை பேருக்கு இந்த ஒரு தியரி தெரியும் தெரியல. இப்போ நம்ம உலகத்தை சுத்திட்டு இருக்க டைரக்ஷன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல சுத்த வச்சோம்னா டைம் ரிவர்ஸ்ல போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி தான் இந்த ஒரு மூவிலையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. டைம் ரிவர்ஸ்ல கொண்டு போறதுக்காக தான் நம்ம சூப்பர்மேன் லாஸ் லைனை காப்பாற்றணும்னா டைம் ரிவர்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சூப்பர்மேன் இங்க உலகத்தையே ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த வச்சிருப்பாரு. இது கூடவே தான் செஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு சூப்பர்மேன் எம்பலம், அதாவது அந்த எஸ் எடுத்து அதையே ட்ராப்பா யூஸ் பண்ணுவாரு. இது கூடவே நிறைய இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாருங்க. அதாவது நிறைய சூப்பர்மேன்ஸ் தன்னை சுத்தி இருக்கிற மாதிரி அந்த ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ற மாதிரியான பவர்ஸும் நம்ம சூப்பர்மேனுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் ஓகேங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போயிட்டு பாறையை அப்படியே ஃபுல்லா நசுக்கி பாறையில இருந்து டைமண்டை கட் பண்ணுவாருங்க இந்த மனுஷன். இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர்மேனுக்கு திகட்ட பவர்ஸை தெரிய விட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இதை இப்போ கேட்குற நமக்கே எப்படி இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள்களுக்கு இது தோணாமையா இருந்திருக்கும். சரியா 1970s என்னப்பா உங்க சூப்பர்மேனு என்னடா பவர்ஸை கொடுத்துட்டே இருக்கீங்க, இந்த டிசி சூப்பர்மேனுக்கே எல்லா பவர்ஸையும் அள்ளி கொட்டுறானுங்க, இவ்வளோ பவர்ஸை கொடுக்குறானுங்கன்ற மாதிரி டிசியை அந்த டைம்லயே நிறைய பேர் நம்ம சூப்பர்மேன் கேரக்டரையும் டிசிஓவையும் இங்க பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு தாங்க சொல்லணும். இங்க தான் டிசிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவனுங்க கிரிட்டிசைஸ் பண்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஓவர் பவர்ஸ் கொடுக்கறதுனால தானே இப்படி சொல்றானுங்க. நம்ம சூப்பர்மேனுக்கு பவர்ஸ் லைட்டா டவுன் பண்ணலாம், சூப்பர்மேனையும் அடிபடுற மாதிரி காட்டலாம். அது கூடவே சூப்பர்மேன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ரீசனே அவங்க கிட்ட கரெக்டா சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பர்மேனை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிசிவுக்கு தோணி இருக்கு. அதே தான் இதுக்கப்புறம் சூப்பர்மேனோட காமிக்ஸா இருக்கட்டும், சூப்பர்மேனோட அனிமேட்டட் சீரிஸ், சூப்பர்மேனோட மூவிஸ்னு எல்லாத்துலயும் நம்ம சூப்பர்மேனை பயங்கர காட்லைக் பீங்கா காட்டாம சூப்பர்மேனுக்கும் அங்கங்க அடிபடுற மாதிரி பறந்துட்டு இருக்கும் போதே கீழே விழுகிற மாதிரி சூப்பர்மேனுக்கும் இங்க கண்டிப்பா அடி சறுக்கும்பா அப்படின்ற மாதிரி தான் சூப்பர்மேனை அந்த டைம்ல காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். இதுக்கப்புறம் தான் சூப்பர்மேன் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டரா மாறிச்சுன்னே சொல்லணும். இங்க சூப்பர்மேனோட சூட்ல ரொம்பவே அடிபடாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவரோட சூட்டை சுத்தி இன்வின்சிபிளா ஒரு ஆர்மர் இருக்கு. நம்ம கிளார்க் கெண்டா அவர் போடுறாருல ஒரு கண்ணாடி, அது மூலமா தான் கிளார்க் கெண்டுக்கும் சூப்பர்மேனுக்குமான டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சூப்பர்மேனோட பவர்ஸை அந்த டைம்ல டிசியா இருக்கட்டும், சூப்பர்மேனோட கிரியேட்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு தெளிவா புரிய வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் சூப்பர்மேனுக்காகவே நிறைய லைவ் ஆக்ஷன் மூவிஸ் வருது. அதுலயும் நம்ம சூப்பர்மேனை ஒரு காட்லைக் பீங்கா தான் அந்த படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க. நான் யாரை சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம தலைவன் ஹென்ரி கவில் சூப்பர்மேனை தான். இன்னும் நிறைய பேர் நாங்க ஹென்ரி கவில் சூப்பர்மேனா வந்தா தான் சப்போர்ட் பண்ணுவோம், இவன் யாரு இவெல்லாம் சூப்பர்மேனா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லைன்ற மாதிரி இந்த சூப்பர்மேன் மூவிக்கு எக்கச்சக்கமான ஹேட்டை பரப்பிட்டு தாங்க இருக்கானுங்க. டேய் சத்தியம் பண்ணி சொல்லு நீ பைத்தியம் இல்லைன்னு, சத்தியம் பண்றா நீ பைத்தியம் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்க இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனா நடிச்சு கொடுத்த நம்ம ஹென்ரி கவிலே இந்த சூப்பர்மேன் மூவியை பார்த்து சந்தோஷம் தாண்டா படுவாரு. நீங்க என்னடா ஹென்ரி கவிலையும் ஸ்னைடரையும் கடைசி வரைக்கும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றதுனே தெரியலங்க. இதை பத்தி பேசினா இது ஒரு வேற கண்டென்ட்டா மாறிடும். ரைட்டுங்க, இப்போ இந்த வீடியோல நம்ம சூப்பர்மேனுக்கு பவர்ஸ் எப்படி கொடுக்கப்பட்டு எந்த மாதிரி அவருக்கு பவர்ஸ் எல்லாம் எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பேன். நான் சொன்னதெல்லாம் ஒரு 75% தாங்க. இதை தவிர்த்து இனிமே நிறைய சக்தி நம்ம சூப்பர்மேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்க, இப்போ நம்ம பார்க்க போற இந்த சூப்பர்மேனோட லெகசி மூவி அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் நானும் சொன்னேன், இந்த மூவில நம்ம சூப்பர்மேனை பயங்கர காட்லைக் பீங்கா காட்ட போறாங்களா, அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் சூப்பர்மேனா காட்ட போறாங்களா? ட்ரெய்லர் பார்த்தா நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இங்க நம்ம சூப்பர்மேன் கைஜு கூடவே சண்டை போடுறாரு, இன்னசென்ட்டான மக்கள்களையும் பாதுகாக்கிறாருன்னு தான் சொல்லணும். கைஜு கூடவே சண்டைக்கு போறனால இங்க நம்ம சூப்பர்மேன் ஓவர் பவர்டாலாம் நான் சொல்ல வரல. ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல சூப்பர்மேனை ஓவர் பவர்டா காட்டல. சூப்பர்மேனுக்கும் அடிபடுது, அவரும் கீழே விழுறாரு, அந்த மனுஷனுக்கும் அடிபட்டு மூக்கு வாய் காதெல்லாம் ரத்தம் ஒழுகுது. இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்
இந்த சூப்பர்மேனை ஒவ்வொரு பவர்டாவும் இல்லாம அதுக்குன்னு ஆரம்பத்துல பார்த்தா காமிக்ல இருந்த கிரவுண்ட் லெவல் கேரக்டராவும் காட்டாம ஒரு பேலன்ஸ்டான நம்மளால ஏத்துக்கிற மாதிரியான சக்தி இருக்கிற ஒரு சூப்பர்மேனை தான் நம்ம கிட்ட காட்ட போறாங்க. ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சூப்பர்மேனையும் அப்படிதான் பார்க்க போறோம். இங்க நம்ம ஜேம்ஸ் கன்னே இந்த சூப்பர்மேனுக்கான ப்ரொமோஷனல் இன்டர்வியூலாம் நீங்க இந்த மாதிரி இந்த சூப்பர்மேனையும் மற்ற யூனிவர்ஸ்ல இருக்க கேரக்டரையும் கம்பேர் பண்றீங்க, பாய்ஸ்ல இருக்கிற ஹோம்லேண்டர் கூட கம்பேர் பண்றீங்க, அப்படிலாம் கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு. இங்க ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் இன்னொரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு குறைஞ்சாலும் கிடையாது, எல்லாருமே சமமான கேரக்டர் தான். ஆனா இந்த மூவில நீங்க பார்க்க போற சூப்பர்மேனை எந்த கேரக்டர் கூட வேணாலும் கம்பேர் பண்ணீங்கன்னா சூப்பர்மேன் தான் கண்டிப்பா பெஸ்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன்னே சொல்லியிருக்காரு. ஸோ பயங்கர ஹைப்பா தான் இருக்கு, வெயிட் பண்ணி தான் அது என்ன எதுன்னு பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோல சூப்பர்மேனோட பவர்ஸை பத்தியும் சூப்பர்மேனை பத்தியும் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசியிருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி உங்க கேங்ல இருக்க சூப்பர்மேன் ஃபேன்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல இல்லைனா டிசி கண்டென்ட்லயும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.